வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்தும் திட்டத்தில் அனைத்து சட்டசபை தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். உதயநிதிக்கு 2011 தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த 10 ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும். இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் 2026ஆம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி நாளை மறுதினம் முதல் 22ஆம் தேதி வரை, பிப்ரவரி 12 முதல் 14ஆம் தேதி வரை அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் பொதுக்கூட்டம் நடக்கும். கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் பிற மாநிலங்களிலும் பொதுக்கூட்டம் நடக்கும் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் 4 நாட்களில் 7 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் நக்சல்கள் நடமாட்டம் உள்ளது. அங்கு பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களிடையே அடிக்கடி மோதலும் நீடித்து வருகிறது. கடந்த 12ஆம் தேதி பிஜாப்பூர் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் 5 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்று நடந்த என்கவுண்டரில் 12 நக்சலைட்கள் கொல்லப்பட்டனர். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை தொழில்கள் உள்ளிட்ட எதிர்காலத்திற்கு தேவையான திறன் மேம்பாட்டில் இந்தியா 2வது இடம் பிடித்துள்ளது குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்வோருக்கே தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்க வேண்டும். குழந்தைகள் பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் கொள்கைகளில் மாற்றம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளேன் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதன் மூலம் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் இணைத்த 4வது நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளது. அதானி உள்ளிட்ட பல நிறுவனங்களின் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்ட அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விரைவில் நடைபெறவுள்ள பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என கூறியுள்ள அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, அரசியலில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்வது என இன்னும் முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.